ஆராதனையில ஆமென் ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆவியானவரே நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க கரத்தை நீட்டுவீராக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கரங்களை தட்டி வரவேற்போம். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக. சபை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவரே ஆமே ஆராதிக்க உதவி செய்வீராக. ஆராதிக்க உதவி செய்வீராக. எந்த ஒரு சூழ்நிலையில எங்களுடைய ஆமே சிந்தனைகள் சிதறக்கூடாது. அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி ஆளுகை செய்யுங்கப்பா. ஆவியானவரே சபை முழுவதும் நீங்க இறங்கி வாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பரலோகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனால ஆண்டவர் பூமியிலே காணப்படுகிற சபையும் பரலோகத்திலே நடக்கிற அவருடைய சபையும் அல்லேலூயா ரெண்டு அவை ஒன்றாகவே மாறினது. அவை இங்கே இருக்கிற மக்கள் அங்கேயும் இருக்கிறார்கள். பூமியிலே நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார். இங்கே ஜெபிக்கிற மக்களை அங்கேயும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நடக்கிற சபை அங்கேயும் ஆண்டவருக்கு முன்னாடி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி ஒரு பயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போறீங்க? வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருக்கு முன்னாடி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசப்பா நான் உமக்கு முன்னாடி நிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சமூகத்துல தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமென். இயேசு இந்த ரெண்டையும் ஒன்றாய் மாற்றினா. ஆமென். ரெண்டையும் ஒன்றாய் மாற்றினா. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்னாடி நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வாங்க இயேசுவா. கர்த்தரை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை கொடுப்பீராக. பரிசுத்தப்படுத்துவீராக. சொல்லுங்க, இயேசுவா உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. இரத்தத்தால் என்னை கழுவி உமக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் என்றால் நான் எவ்வளவு பரிசுத்தமா கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு விளையாட்டு காரியம் அல்ல. பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் இரத்தத்தால் கழுவும். சபை கர்த்தருடையது. சபை கர்த்தருடையது. ஓ கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா. கோர சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதிகளிலே நடந்து மலையிலே கொல்கதா மலையிலே அல்லேலூயா அடிக்கப்பட்டு சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பி சபையை உருவாக்கினார். இயேசு சபையை இப்படித்தான் உருவாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா உங்க சமூகங்களை மூடட்டு. ஆவியானவரே நீர் எங்கு அசைவாடும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பலத்த அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி 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 இயேசுவா. உங்க சமூகத்திலே நீர் எங்களை நடத்துவீராக. இதனுடைய எல்லா மகிமை கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க இயேசு நாமத்திலே. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள
தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலிவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. எங்கள் காலடி வலிவிடாமல் எங்கள் நடைகளை கல்மணி போல காத்தருளு. கிருபையால் நித்தம் வழி நடத்து. கல்மணி போல காத்தருளு. கிருபையால் நித்தம் வழி நடத்து. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று எல்லாம் சொல்லுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று சாத்தானை என்று ஜெயித்திடுவோம். சாகு வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்று ஜெயித்திடுவோம். சாகு வரையில் உழைத்திடுவோம்.
கல்மணி போல கிருபையால் நிதம் வழி நடத்து. கல்மணி போல கிருபையால் நிதம் வழி நடத்து. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தி. என்னை மறவாய் நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தி. வல்ல ஜீவ கிருத்தங்கள் வரைந்தன இந்ததாலே சோத்திர. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்கா இந்ததாலே சோத்திர. ஆபத்திலே வரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே வரும் துணையே அவை பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை எல்லாரும் அப்பா பார்த்து என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. பயப்படாதே வலக்கத்தாலே பாதுகாப்பே. என்றதாலே சோத்திர. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே. என்றதாலே சோத்திர. பாசம் என் பேர் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது வரும் என்னையே பாசம் என்மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாது எவரும் என்னை என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய்தன் சேயை மறந்து விட்டால் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திர. தாய்தன் சேயை மறந்து எல்லாம் விட்டால் சொல்லுவோம். மறவேன் உன்னை என்றதாலே சோத்திர. மறைந்திருந்தோ உம் உள்ளங்கையில் வல்லமையே உந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோம் உம் உள்ளங்கையில் வல்லமையே எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து. தீர்க்கத்தோராய் கைவிடீரே, கலங்கிடீரே என்றதாலே சோத்திர. தீர்க்கத்தோராய்
என்னை தேடி வந்து மீட்டவரே ஆமென் தினமும் உமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே எல்லா மகிமை கையை உயர்த்தி சொல்லுங்க என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே எல்லாரும் கையை உயர்த்தி என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க சொல்லுவோம் ஐயா வாழ்க வாழ்க இயேசு நாம வாழ்க நாமம் வாழ்க உன்னதத்தில் தனக்கே மகிமை உன்னதத்தில் மகிமை இந்த பூமியிலே அவே பிரியமும் உண்டாகட்டும் அவே இந்த பூமியிலே ஆவியானவரே ஐயா வாழ்க glory ஐயா வாழ்க எலிமையானே ஜலையே ஏற்றோ எலிமையானே ஆவியானவரே நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை ஐயா வாழ்க சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம் ஐயா வாழ்க தேடுகிறே உம்மை தேடுகிறே கனி கூறட்டும் இன்று பாடுகிறேன் ஒரு இன்று பாடுகிறேன் பரிசுத்தமாகட்டும் ஐயா வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க 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 கூரை நீக்கு வல்லரே போனி எல்லாரும் சொல்லுவோம் கூரை நீக்கு அமே கோடி ஸ்தோத்திரமே ஏ பாவக்காரை போக்கு கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கு கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க ஐயா வாழ்க இயேசு நாம வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் ஹalleluya 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 கரங்களை தட்டி எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்துவோம் ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya பரலோகத்தின் தேவனை எல்லாரும் துதிப்போமா வெள்ளை சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தை
நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவே, நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியா என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே, நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் எல்லாம் செய்பவரே, நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே, நாதன் இயேசுவின் நாமத்தையே எல்லாம் சொல்லுவோம். நன்றி சொல்லி நாதன் இயேசுவின் கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் எல்லாரும் கண்ண மூடி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கை பிடித்து விடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே
கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, நன்றி நன்றி. பரலோகத்தின் தேவனே, அப்பாவுக்கு மகிமை, அப்பாவுக்கு மகிமை. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. அல்லேலூயா. ஓ மகிமை செலுத்துகிறோம் அப்பா, மகிமை செலுத்துகிறோம். ஆராதனையிலே பரலோகத்திலும் நாங்கள் நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரலோகத்தின் தேவனுக்கு முன்னாடி, தூதர்கள் முன்னாடி, ஆயிரக்கணக்கான தூதர்களுக்கு முன்னாடி நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. ஓ மகிமை, மகிமை, மகிமை அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நன்மைகளை மறவாதே. ஆத்துமாவே முழு உள்ளத்தோடே.
Hallelujah, hallelujah. Amen, hallelujah, hallelujah. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ மகனே. யெகோவா தேவன் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தேவன் நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் நடத்தி செல்வார். யெகோவா தேவன் நடத்தி செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா உண்டு. பூரண சுகம் தருவார். தெய்வம் ராப்பா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே. ஆமே, கலங்காதே. தேவன் உன்னை இயேசப்பா உன்னை நடத்தி செல்வார். புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மகிழ்ச்சியோடு சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார். மடிந்து
கடைசி வரை கைவிடவே மாட்டார். ஆமென். நீ பயப்பட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை. நீ மாத்திர அவர் மேல் விசுவாசம் வை. அந்த தெய்வம் உன்னை ஒருபோது கைவிடவே மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கரம்பிடித்து நடத்துவார். அப்பா பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். மகிமையை செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். கரங்களை தொட்டி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆராதனையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை 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 இயேசு நாமத்திலே. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5 10 வரை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10 வரை. இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவரை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தாவே, வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை இது. வார்த்தைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விலக்கி கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை பகுதி முழுவதும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து நடத்துங்க. கர்த்தருக்கு எல்லாம் மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதி உடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம், ஆமென். விசுவாசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்திலே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்திலே வந்து, அதாவது 100 இராணுவ வீரர்களுக்கு தலைவராய் இருக்கிற இந்த 100க்கு அதிபதி, அல்லேலூயா, ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த 100க்கு அதிபதி, ஆமென், இத்தாலியா பட்டாளத்தில் உள்ள அந்த 100க்கு அதிபதிகள், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 100க்கு அதிபதி வீட்டில் ஒரு வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறார். அதாவது வேலைக்காரர்களை விலைக்கு வாங்கி அடிமைகளாக வேலைக்கு வச்சிருப்பார்கள் அந்த காலத்தில். ஏன்னா வியாதி வந்தோடனே அவன் வேலைக்காரன் வீட்டுக்கு போயிருக்கணுமே. ஆக அவனுக்கு வீடே இந்த எஜமானுடைய வீடு தான். ஏன்னா இந்த விலைக்கு வாங்கப்பட்டவன். ஆக என் வீட்டில் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆகவே என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் சொல்லுகிறார். நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கடவுள் யாருக்கு அற்புதம் செய்வார் என்றால், கடவுளுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தும் பொழுது நம்ம ஆண்டவர் அவருடைய நன்மைகள் நம்ம வீட்டுக்கு வரும். அல்லேலூயா. பாருங்க, நீர் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆமென். அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னது ஆண்டவர் மேன்மையாக பேசினார் அல்லவா? அதே போல இந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியுள்ளவனாக என்னை நான் நினைக்கவில்லை. அல்லேலூயா. இந்த நூற்றுக்கு அதிபதினா ஒரு பெரிய தலைவன். இராணுவத்தில் அவன் வீடு எப்படி இருக்கும்? அவன் வீடு மேன்மையா இருக்கும். நிறைய வேலைக்காரர்கள் வீட்டில் இருக்கிறாங்க, வீடு சுத்தமா இருக்கும். ஆக அவன் நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தெய்வம் என் வீட்டுக்குள்ளே வருவதா, அதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. அப்படி நினைக்கும் பொழுதே கடவுளுடைய அந்த வல்லமை, கடவுளுடைய இருதயம் அவன் பக்கமாக சாய்கிறது. அல்லேலூயா. ஆக ஒரு பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான், நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் தசமாக நிறைய கொடுக்கிறேன், நான் ரொம்ப பக்தியா வாழ்றேன், அவனை கடவுள் புறக்கணிச்சார் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி கடவுளுக்கு முன்னாடி அந்த நூற்றுக்கு அதிபதி தன்னை தாழ்த்துகிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாகுவான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறதும் அல்லாமல் கடவுளுடைய வார்த்தையின் மேலே அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை இவ்வளவு பெரிதாக நினைப்பது கிடையாது, இவ்வளவு மகிமையாக நினைப்பது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரனுக்கு சுகத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கை முழுவதும் தூக்கி எடுக்கும். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்று இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை மேலே இப்படி ஒரு மகிமையான நம்பிக்கை வைப்பீர்கள்? அல்லேலூயா. ஆகவே நம்புகிறவனுக்குத்தான், விசுவாசிக்கிறவனுக்குத்தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நம்புகிறது நம்பாதது உன்னுடைய இருதயத்தை சார்ந்தது, அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சான்ஸ். அல்லேலூயா. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ தூரத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே இருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாகுவார். அல்லேலூயா. இதுக்கு முன்னே கடவுளோடு இருந்தவன் அல்ல, ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்ல, 10 வருஷமா சபையில இருந்தவன் அல்ல, சத்தியத்தை வார வாரம் கேட்டவன் அல்ல, புதிதா ஆண்டவரை இப்பதான் சந்திக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் எவ்வளவுதான் ஏசப்பாவை சந்தித்தாலும் விளங்காதவனா இருப்பான். அல்லேலூயா. எவ்வளவு மாசக்கணக்கு ஆண்டவரோடையே சஞ்சரிச்சாலும் சுத்தமா விளங்காதவனாகவே இருப்பான். அல்லேலூயா. அவர்களை வைத்து கடவுளுடைய ராஜ்யத்துக்கு தலைவலிதான். எவ்வளவு இந்த மகிமையான ஒரு மனுஷன் இவ்வளவு காலமும் ஆண்டவரை பார்த்தது இல்ல, சந்தித்தது கிடையாது, கடவுளுடைய சத்தியத்தை கூட்டமா உட்கார்ந்து கேட்டது கிடையாது. அந்த பார்க்கும் பொழுதே இவர் யார் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. ஆண்டவரை முதலாவது சந்திக்கும் பொழுதே இவர் எவ்வளவு மகிமையான ஒரு தெய்வம், அவருடைய வல்லமை உள்ளது, அவர் வார்த்தை. அல்லேலூயா. அது என் வாழ்க்கையை மாற்றும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரே பார்வையிலே தீர்வுகள் வந்துவிட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு பார்வையில அனைத்துக்கும் முடிவு தெரிஞ்சு விட்டது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வார்த்தை சொல்லு, என் வேலைக்காரன் ஆமென் சுகமாகுவான், சொஸ்தமாவான். அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். அவனுடைய வார்த்தையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த பைபிள் வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு, நடக்கிறதுக்கு, நடைமுறைக்கு அதுதான் நம்மளை கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மளை வழி நடத்தணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. அவன் சொல்லுகிறான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், ரோம அரசாங்கத்துக்கு நான் கீழ்ப்பட்டவன். ஆமென். ஆனா எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய்ய என்றால் அதை செய்கிறான். ஏன்? எனக்கு ஒரு அதிகாரம் ரோம அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. உமக்கு ஒரு அதிகார பரத்திலிருந்து இருக்குது. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த காய்ச்சல்கள், அந்த ஜுரம், அந்த வியாதி போகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கே பாடம் கற்பித்து கொடுக்கிறது மாதிரி தெரிகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கே டீச் பண்ணுகிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன், நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய்ய என்றால் இதை செய்கிறான். ஆக எனக்கு ரோம அரசாங்கம் எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. என்னுடைய சேவர்களை போன்னு சொன்னா போவா, வருன்னு சொன்னா வா வருவான். ஆக உமக்கு ஒரு பரத்தில் இருந்து ஒரு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். மோன்சி லாசரஸ் என்ன சொல்றாரு? ஆமென். 125 போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் மேல வழக்கு இருக்கிறதா. அல்லேலூயா. அவர் ஒரு செய்தியில சொல்றாரு, ஆமென், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சில பேர் அதிகாரிகளா இருக்கிறாங்களா, அவன் பெரிய பெரிய அதிகாரிகளா, சூப்பரண்டா, அவங்கெல்லாம் போன் பண்ணி உங்களை கைது பண்றதுக்கு ஆமென் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. எதுக்கு தெரியுமா? இந்த கும்பகோணத்துல ஏதோ ஒரு பெரிய பர்வதத்தை ஆமென் அதுகளெல்லாம் அது சாத்தான் சொன்னதுனால எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், ஒரு ரகசியமா ஊழியர் கூடத்துல. அது எப்படியும் நியூஸ்ல வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால அவரை கைது பண்ண சொல்லி 125 ஸ்டேஷன்ல வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா மோன்சி லாசரஸ் சொல்றாரு, என்னை கைது பண்ணுவதற்கு பரம தேவன் யாருக்காவது அதிகாரம் கொடுத்தா தான் என்னை எவனும் கைது பண்ண முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்னாடி சொல்லுகிறார், என்மேல் உனக்கு அதிகாரம் பரத்திலிருந்து வந்தாத்தா, இல்லை என்றால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அவன் எனக்கு சேவகர்கள் கீழ்ப்படுகிறார்கள், உமக்கு பரத்திலிருந்து அதிகாரம் வந்திருக்கிறது, பிதாவாகிய தேவன் உமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ சொல்லும் பொழுது அந்த நோய்கள் போய் தான் தீரும். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. சங்கீதம் 107 20வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 107 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிற்கு தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தூரத்தில் இருந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் சுகமாக்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. வசனம் பறந்து போகிறது, வார்த்தைகள் பறந்து போய் அந்த வியாதிகளை குணமாக்குறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 10ஆம் வசனத்துல இயேசு அவன் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் நின்று யோசிக்கிறார். ஏன்னா இயேசுவுக்கே ஒரு பெரிய டீச்சிங்காக அவனுடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. இயேசு கொஞ்ச நேரம் நின்று ஆச்சரியப்படுகிறார். இவனுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்கள். அல்லேலூயா. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். அல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு உள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர்
ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரவேலருக்குள்ளும், அப்படின்னா இஸ்ரவேலர்கள் யூதர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையில இருக்கிறவர்கள், இப்போதைக்கு அல்லேலூயா, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 22 28 வரை வாசிங்க. அதற்கு இயேசு, மத்தேயு வாசிங்க. அதற்கு இயேசு, இல்ல அதை விட்ட வசனத்துல இருந்து வாசிங்க, 10-11 இருந்து. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்லுகிறா, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஒரே ஒரு வார்த்தை அங்கிருந்து, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சுகமாகி விட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமாகி விட்டான்னு சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசம் என்பது தேவனுடைய கரத்தை அசைக்குமா? எப்போது விசுவாசம் என்பது தேவனுடைய கரத்தை தானா அசைக்குமா? அல்லேலூயா. விசுவாசம் பரலோகத்தை அசைக்கும். விசுவாசம் அவருடைய கரத்தை அசைக்கும், ஆட்டும், அங்கிருந்து வல்லமை வருவதற்காக. அல்லேலூயா. ஆகவே விசுவாசம் தேவனுடைய கரத்தை அப்படி அசைக்கும். ஆமென். ஆகவே தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 22 28 வரை வாசிப்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டிடத்திற்கே அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆமென். ஆண்டவரை பார்த்து புலம்பி தள்ளுகிறீர்களா? அல்லேலூயா. இவளுக்கு வீடு இருந்ததா தெரியல, சொத்து இருந்ததா தெரியல, நிலம் இருந்ததா தெரியல, போட் இருந்ததா தெரியல, ஆனால் என் மகள் கொடிய பிசாசினால் வேதனைப்படுகிறாள். அதான் அவளுடைய விண்ணப்பம். ஆமென். நீர் வந்து என் மகளை சுகமாக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிடுகிறாள். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. நல்லா கேட்டுக்கணும். ஆமென். நான் தேவ பிள்ளைகளே, நல்லா ஆமென், நல்லா கருத்தா கேட்கணும். ஓ விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி. பாருங்க, நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆனா உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ விரும்புகிறபடி. உன்னை நிறைய நீ விரும்புற, நிறைய நன்மைகளை விரும்புகிற, நீ கடவுள் மேல வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. நீ விரும்புகிறபடி. உன்னுடைய விருப்பத்துல மகள் குணமாகிறது அவளுடைய விருப்பம். ஆனா உன்னுடைய விருப்பம் பலதா இருக்கலாம், ஏராளமா இருக்கலாம். ஆனா உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா, உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய விசுவாசம் தான் உன்னுடைய கரத்தை அசைக்கும். ஒரே ஒரு விண்ணப்பத்துக்காக ஓயாம ஜெபம் பண்ணிட்டே இருக்காத. அல்லேலூயா, ஓயாம ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு நீ கடவுளை விசுவாசிக்க ஆரம்பி. அது தானா நடந்து வரும் அந்த நன்மை. அல்லேலூயா. ஒரே காரியத்துக்காக விசுவாசம் இல்லாமல் பல தடவை ஜெபிக்கிறதை விட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு இரு, நிச்சயமா அது வரும். அல்லேலூயா, நிச்சயமாய் நடக்கும். என் தேவனை நான் அவிசுவாசமா நினைக்கவே மாட்டேன்.
அது தானா நடக்கும். அல்லேலூயா. அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நேரமே, அல்லேலூயா, அந்த நேரம் ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொல்லுகிறார் 100 ஒரு வார்த்தையில அந்த நேரம் அவள் மகள் ஸ்தோத்திர ஆரோக்கியமானால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரம், அப்பா அந்த நேரத்தில் நடக்கும். ஏன்? அவர் ஒரு உயிருள்ள ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர் ஒரு ஜீவிக்கிற ஒரு தெய்வம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பைபிள் தான் ஆமென் நமக்கு உயிர் உள்ளது. இதுதான் நம்மளோடு பேச வேண்டும், இதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவளுடைய விசுவாசம், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நான் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மகளே உன் விசுவாசம் பெரிது, உனக்கு ஆமென் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். மார்க்கு 11 22 24 வரை வாசிப்போம். மார்க்கு 11 22 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. இருதயத்திலே ஆமென் முழு இருதயத்தோடு அவரை அன்பு கூறணும். ஏசப்பாவை முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கணும். அவர் மேல நாம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல். ஏன் ஆண்டவர் இருதயம் சொல்லுகிறார்? உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். இருதயம் தான் திருக்குள்ளது, இருதயம் கேடுள்ளது. அந்த இருதயம் இயேசு தங்குகிற ஒரு ஆலயமா மாறணும். அல்லேலூயா. இருதயம், ஆமென். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். இருதயம் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். ஆமென். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே ஆமென் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இருதயத்தில் இயேசு வாழணும். ஆமென். இருதயத்தில் 500 ரூபா கட்டு வாழக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தில் அப்படியே கூட்டமா, அல்லேலூயா, ஆமென், நகையும் வளையல்களும் மோதிரமும் அப்படியே ஒரு உருண்டையா ஆமென் வாழக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தில் இயேசு வாழணும். ஆமென். இருதயத்தில் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. கேரளாவில் ஆமென் அந்த அந்த நிலச்சரிவு வந்த இடம் என்ன பேரு? வயநாட்டில் இரவுகளில் நிறையா திருடர்கள் அந்த பகுதிகளில் மம்மட்டியை வச்சு மண்ணை தோன்றாங்களாம். ஏன்னா எங்கேயாவது கூட்டம் கூட்டமா பைகளில் நகை உள்ள இருந்து தோண்டி தோண்டி பணம் அப்படியே பணங்கள் அப்படியே கட்டுக்கட்டா உள்ள இருந்து எடுக்கிறாங்களாம். அதனால இரவுகளில் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்களாம் அந்த நிலச்சரிவு நடந்த இடங்கள்ல. ஆமீன். இந்த மாதிரி ஆசைப்பட்டவங்க ஆமீன் மம்மட்டியை வச்சு தோண்டி ஆமீன் நகைகள் வளையல்கள் மோதிரங்களை எடுக்கிறாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குதான். அந்த இடங்கள்ல நிறைய பாடிகளும் உள்ள இருக்கிறது, நாரி போய் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம, பேய்க்கு பயப்படாம தங்க வளையல்கள், தங்க மோதிரங்கள், தங்க அவன் செயின்கள், 500 ரூபா கட்டு, அல்லேலூயா,
இதுல நிறைய திருடர்கள் அப்படி செயல்படுறாங்கன்னு நியூஸ்ல நம்ம வாசிக்கிறோம். இருதயத்துல ஏசப்பா இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல சந்தேகப்படாமல். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமென். நீங்க நோக்கி ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்றோமோ அந்த காரியம் நடக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அல்லேலூயா. 25ல நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையும் உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இந்த 25, 26 ஏன் அந்த மேல சொல்லப்பட்டது கீழே ஏன் சொல்றாருன்னா, அல்லேலூயா, விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் சபை ஆராதனைக்கு தொடர்ந்து போகணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நடக்கணும், பிறரை மன்னிக்கணும். அல்லேலூயா. யாரோடு கசப்புகள் பெருகுச்சுன்னா விசுவாசம் வேலை செய்யாது. அல்லேலூயா. கசப்புகள் பெருக பெருக உனக்கு விசுவாசம் நீ நம்புகிறது நடக்காது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதம் விசுவாசத்தில் இருக்கிறது. விசுவாசத்தின் மூலமாகவே நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவமா இருக்கிறது என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவமா இருக்கிறது. விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறை இருக்குமானால் அவனுக்கு மன்னியுங்கள். நீ மன்னிக்காம நீ விசுவாசித்தா அது நடக்காது. நீ ஏன் உன்னுடைய நம்புறதெல்லாம் நடக்காம போகுது? நீ யாரோட கசப்பா இருக்கிற, நீ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ற, உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆகவே நீ மனம் திரும்பும் பொழுதுதான் உன்னுடைய விசுவாசமாமை வேலை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆமென். நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆக தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், நாம் பிறரை மன்னிக்கணும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த மலையை பார்த்து ஆமென் அப்படி பெயர்ந்து போன்னு சொன்னிட்டு இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 24 இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க் 4:15 வசனத்திலிருந்து 18 வரை. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியர்கானவர்கள். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அங்கே ஒரு வசனம் மேலே நம்ம பார்த்தோம். உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல். இருதயம் ஆண்டவர் வாழுகிற ஒரு இடமாக இருக்கணும். அல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கும் போது ஸ்தோத்திரா, வசனம் இருதயத்திலே விதைக்கப்படும் பொழுது 15ஆம் வசனத்தில் மார்க் 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, அல்லேலூயா, இருதயத்திலே வசனம் விதைக்கப்பட்ட உடனேயே சாத்தான் வருகிறான். ஏன் வருகிறான்? இருதயம் கடவுளுக்கு அது முழுவதும் இல்லை.
அல்லேலூயா. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அல்லேலூயா. இருதயத்துல ஆண்டவர் இல்லாததுனால வசனம் போகும்போது சாத்தான் வந்து அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். ஏனென்றால் அந்த இருதயத்துல நிறைய கசப்பு இருக்கிறது, பகம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. அதனாலதான் உன்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இஸ்ரவேலர்களாய சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறையில் நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம கேட்கும் பொழுது அல்லேலூயா சாத்தான் வந்து அந்த வசனத்தை நம்ம விட்டு எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். அது மூலமாக சில துன்பங்கள் நமக்கு வருகிறது. நம்ம இடரல் அடைகிறோம் வேறு கொள்ள முடியாததுனால. அல்லேலூயா. ஆக ஒரு விசுவாசி ஆண்டவருக்குள்ளே நல்லா வாழணும்னா முதல்ல நீ வேறு விடணும். அல்லேலூயா. நீ ஆழமா வேர் விடுவதற்கு, நல்ல ஒரு விசுவாசியா மாறுவதற்கு, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வருவதற்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வேர் இல்லாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். 18ஆம் வசனத்துல வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறவர்கள். அல்லேலூயா. சில பிள்ளைகள் ஆமென் அதுல வசனத்துல வாசிக்க பாருங்க. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உன்னுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு மாத்திர முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேவி, அவருக்கு முழு இருதயத்தை இடம் கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவருக்குள்ள வந்த பின்னாடி அவன் உலக கவலை உனக்கு அதிகமா வந்தா நீ நிலை நிற்க முடியாது. ஐஸ்வர்யத்தின் கவலை உனக்கு அதிகமா வந்தா நிலை நிற்க முடியாது. ஒன்று நான் ஜாக்கிரதையா சொல்லுகிறேன். நீ ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளையா மாறின பின்னாடி, ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, சபையில நீ சேர்ந்த பின்னாடி நீ அதிகமா கடன் படக்கூடாது. அல்லேலூயா. அதிக கடனை நீ வாங்குவதற்கு ஆயத்தப்படாத. அது கடன் பெருகி பெருகி உனக்கு என்ன கவலை வரும்? உலக கவலை வரும், ஐஸ்வர்யத்தின் மயக்க வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பண கவலை வரும் உனக்கு. அல்லேலூயா. அதிக கடன் வந்துச்சுன்னா நீ ஆண்டவரோடு நடப்பதற்கு நிறைய பிரச்சனை உண்டாகும். அல்லேலூயா. எத்தனையோ பேருனா ஆமென் என்னுடைய ஊழியத்துல 35 வருஷமா ஊழியத்துல நான் பார்க்கிறேன், இந்த மாதிரி பாதையில போறவங்க ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. நிறைய கடனை வாங்கி நீ ஆண்டவரோடு பின்பற்றி வர முடியாது. நிறைய பிரச்சனைகள் உனக்கு விசுவாச வாழ்க்கையில வரும். ஆமென். நீ யாரா இருக்கிற? ஆமென். நீ முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட ஒரு விதையா இருக்கிற. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. கடன்படாத ஒரு வாழ்க்கையில நீ வந்துட்டு இரு. அல்லேலூயா. கடன்படாத வாழ்க்கையில நீ ஏசப்பாவை பின்பற்றி வா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். கடனும் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் உனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. ஆமென். உன்னை அமுக்கிறதுக்கு வர்ற சாத்தானுடைய பிள்ளைகள். வாங்க வாங்க வாங்க, நிறைய தர்றவங்களுக்கு கடன், வட்டி இல்லாத கடன். அல்லேலூயா. குறைஞ்ச வட்டி கடன். எனக்கு நிறைய ஒரு போன் வரும். அல்லேலூயா. அந்த ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறோம், இந்த லிமிட்டெட்ல இருந்து பேசுறோம். அல்லேலூயா. நீங்க நல்லா கட்டி இருக்கிறீங்க, வாங்க சார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா ஆஃபர் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அது வாங்கலாம் இது வாங்கலாம் சொல்லி போன் பண்ணுவானுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஏடா நான் விடுதலையோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா, என்னை கடன்காரனா மாற்றுறதா உன்னுடைய திட்டமா? வையாப்பா போனேன். அல்லேலூயா. சார் உங்களுக்கு 50,000 ரூபா ஆஃபர் இருக்கு சார், நீங்க நிறைய காசை வாங்கிட்டு உடனே கட்டிட்டீங்க, வாங்க சார் வாங்க வாங்க. நான் கேட்பேன், ₹1 கூட வட்டி இல்லாம எனக்கு காசு தருவியான்னு கேட்டா, அப்படிலாம் எப்படி சார் தர முடியும்? ஏதாவது ஒரு குறைஞ்ச வட்டியாவது நாங்க போடுவோம் சார். அப்போ நீ போன வையப்பான்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. நிறைய போன்கால் வரும். அது யாருக்கு பண்றது?
அது ஆண்டவருடைய பிள்ளைகளா? யாரு? சாசு. உனக்கு கால் நிறைய வரும். அவன் கடன் வருது, கடன் வருது. அல்லேலூயா. ஓ, பக்கத்திலே ஒரு ஆள் இருக்கேன், நான் நிறைய காசு வச்சு கொடுத்துருக்கேன்ல. அப்படியா? எவ்வளவு கொடுக்குறீங்க? சும்மா 2 ரூபா வட்டி தான். அல்லேலூயா. 2 ரூபா வட்டின்னு சொல்லிட்டு அப்புறம் உன்னைய போட்டு என்ன செஞ்சிருவா? ஒரே அமுக்கிடுவா. நான் எங்க 2 ரூபாய்ன்னு சொன்னேன், 5 ரூபாய்னு சொன்னேன், உன் காதுல தான் 2 ரூபாயில் விழுந்திருக்குன்னு சொல்லிடுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஆக நிறைய கடன்ல மாட்டிட்டீனா ஆண்டவரோடு நடப்பதற்கு உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, ஆமே, நீ யாரா மாறுகிற? நீ முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதையா மாறுகிற. ஆமே, இந்த கடல் எல்லாம் உன்னை நெருக்கும் பொழுது நீ ஏசப்பாவுக்கு பலன் கொடுக்க முடியாம, முள்ளு நெருக்கி வளர முடியாம, அந்த முள்ளுதான் உன்னை போட்டு அமுக்கு. அது என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரா. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் உள்ளே பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. அல்லேலூயா. வசனத்தை நெருக்கி போட. ஆமென். இருதயத்துல வசனம் இருக்கிறது. வசனத்தை போய் ஆமென் யார் நெருக்கிறது? உலக கவலைங்கிற அம்பு, கடன்ங்கிற அம்பு. அல்லேலூயா. ஆமென். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள், அது வசனத்தை போய் அம்பு மாதிரி பாய்கிறது. ஆமென். அதனாலே நீயும் பலனற்று போவாய். அப்படி நாம போகும் பொழுது நம்ம விசுவாசம் செயல்படாது. ஆமென். நாம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. ஏன்? நமக்கு இருதயத்தில் நமக்கு ஆண்டவருக்கு ஆமென் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாதபடி நிறைய போராட்டம் வருகிறது. அல்லேலூயா. உனக்கு வர்ற கவலையெல்லாம் அந்த கவலையா தான் இருக்கும். அல்லேலூயா. உன் விசுவாசம் வேலை செய்யணும்னா உன் இருதயத்தில் ஆமென் எல்லாம் நம்ம ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்து, ஏசப்பா நீங்க மாத்திரம் தான் என் இருதயத்தில் இருக்கிறீங்க, உமக்கே முதலிடம். அல்லேலூயா. ஆமென். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை மாத்திரம் நான் நம்புவேன் ஆண்டவரே. இயேசு மாத்திரம் நான் நம்பி ஓடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரா. அவன் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 24 27 வரை வாசிப்போம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்ரா. 24 சீஷர்கள் படகுல போறாங்க. ஏசப்பாவும் அந்த படகுல இருக்கிறார். அப்பொழுது பயங்கரமான காற்று, அலைகள் கொந்தளிக்கிறது. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. ஆமென். படகு என்பது ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. வாழ்க்கையில காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த படகுல தூங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். காற்று என்பது பிரச்சனை, கடல் கொந்தளிக்கிறதுங்கிறது பிரச்சனையை குறிக்கிறது. அல்லேலூயா. உன்னுடைய படகு, ஸ்தோத்திரா, உன்னுடைய படகுல இயேசு தூங்கிட்டே இருந்தா நிச்சயமா உன்னுடைய படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கை என்கிற படகுல இயேசு தூங்க கூடாது. அல்லேலூயா. இயேசு உன்னுடைய படகுல எப்போதும் விழித்தே இருக்கணும். இயேசு விழிப்பா இருப்பதற்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? அவரை துதிச்சுட்டே இருக்கணும். ஆமென். நீ நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கணும். அவரை போற்றி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு உன்னுடைய படகுல தூங்குகிறார். ஆனா உன் படகுல தண்ணி மேல வருது, காற்று அடிக்கிறது. அப்போ உனக்கு ஒரு பயம் உண்டாகும். அல்லேலூயா.
உனக்கு விசுவாசம் வேலை செய்யாது. ஆமென். உன் வாழ்க்கையில நிறைய போராட்டம் வந்துட்டே இருந்தா உன்னுடைய விசுவாசம் வேலை செய்யாது. உனக்கு பயம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். உனக்கு பயம் வரும்போதெல்லாம் உன் விசுவாசம் வேலை செய்யாது. அல்லேலூயா. பாருங்க, இந்த சீசர்களுக்கு பயம் வந்துருச்சு, நடுக்க வந்துட்டு. ஆக கடல் அலைக்கு கட்டளை கொடுக்க முடியல, காற்றுக்கு கட்டளை கொடுக்க முடியல. ஏன்? பதறாட்டம் வருகிறது. எங்க செத்து போயிருமோ என்கிற பதறாட்டம் வருகிறது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில பிரச்சனை என்கிற அலை, காற்று என்கிற அலை மோதும் போது உன் விசுவாச வேலை செய்யாது, பதறாட்டம் தான் வரும். அல்லேலூயா. ஆமென். திடீர்னு ஒரு வீடு தீ பிடிக்குது. அல்லேலூயா. தீ பிடிக்கிறத பார்த்துட்டு ஸ்தோத்திரா, நீ என்ன பேசணும்ங்கிற தெரியாம பதறிட்டு நிப்பிய தவிர, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 50 நகை இருக்குது பாரு, அதை நீ மறந்துடுவ. உன் பிள்ளை அந்த ஒரு வீட்டுக்குள்ள தூங்குது பாரு, அதெல்லாம் மறந்துடுவ. ஏன்? யோதி அப்படி பேதையா நிப்ப, பைத்திய மாதிரி நிப்ப. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை சமாதானமா இருந்தா தான், உன் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இருந்தா தான் அவன் நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு விசுவாச கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனாலதான் கிதியோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயந்தாங்கோலி எல்லாம் யுத்தத்துக்கு வராமல் அவன் வீட்டுக்கு போகட்டும், அவனால ஒரு காரியம் நடக்காது. நிறைய பேர் போயிட்டானா. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் நின்றானா. பயப்படுறவனை வச்சு கடவுள் ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஆண்டவருக்கு முன்னாடி பயப்படக்கூடாது. அல்லேலூயா. எதையும் பார்த்து பயப்படாத. ஆமென். உன் வாழ்க்கையில சமாதானமா வாழ்றதுக்கு எந்த இடத்துக்கு நீ வரணும், ஆமென், பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு என்ன காரியத்தை நான் செய்யணும், எதையாவது சொத்தை வித்தாவது நான் பிரச்சனை இல்லாம வாழணும், அந்த இடத்துல இருந்து நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் விசுவாசம் வேலை செய்யும். அப்புறம் உன் சொத்து உனக்கு வரும், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாமே எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஜெபம் இல்லாமல் நீ இருந்தினா உனக்கு பிரச்சனை வரும். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. நீ ஆண்டவரை தூங்க வச்சிட்டினா உனக்கு மன உறுதி வராது. அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது? உன் வாழ்க்கையில ஜெபம் இல்ல, உன் வாழ்க்கையில துதி கிடையாது, உபவாச ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. ஆக நீ வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அல்லேலூயா, அதுக்கு பின்னாடி அதன் பொருட்டு மிகுந்த ஒரு மன உறுதி வருது பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. அந்நாள் ஜெபம் பண்ண பின்னாடி அப்புறம் துக்கம் முகமாய் இருந்தது இல்லை, அதுதான் மன உறுதி. அல்லேலூயா. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, தைரியமா கடலுக்கு போடா, கர்த்தர் உங்களோடு கூட வருவார். அல்லேலூயா. ஆமென். நேத்து பூரா கல்யாண வீட்டுல இரவெல்லாம் சங்கடின்னு அடிச்சுட்டு காலையில வந்து பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன் வாயிலே கர்த்தர் அடிப்பார். அல்லேலூயா. 2 நாளா கல்யாண வீட்டிலே கிடந்து ஆமென் சங்கடின்னு அடிச்சுட்டு, அல்லேலூயா, அங்கேயே கிடந்துட்டு வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. சவுலு அவன் ஊழியக்காரங்களை எல்லாம் கொலை செய்தான், லேவியர்களை எல்லாம். அல்லேலூயா. கிபியோனியர்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமென். தாவீத காட்டி கொடுக்கிற ஆமென் ஸ்தோத்திர ஒரு ஊர்க்காரனை பார்த்து ஆமென் சவுல் சொல்லுகிறான், எனக்கு நீங்க நன்மை செய்கிறதுனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்படி நீ நல்ல ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி உனக்கு வரும். மிகுந்த மன உறுதியோடு பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு. யாருக்காக வேண்டுதல் பண்ணணுமா? பரிசுத்தவான்களுக்காக. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதணுமா? அல்லேலூயா. ஆமென். அவங்களை ஏறி போட்டு மிதிக்கணுமா? பரிசுத்தவான்களுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரங்களை குறையா சொல்லி ஆமென் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அல்லேலூயா ஊழியம் செய்ய முடியாம வந்தா அது வசனத்துக்கு எதிரானது. பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ஆக இயேசு கிறிஸ்துவ நீ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணா உன் படகுல ஏசப்பா தூங்க மாட்டார். அல்லேலூயா.
அவர் விழித்து கொண்டே இருப்பார். ஆமென். கர்த்தர் சோதர ஆண்டவரை போய் அவங்க எழுப்புகிறாங்க. அல்லேலூயா. அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம். ஏன் மடிந்து போறாங்க? ஏன் மடிந்து போறாங்க? பயப்படுறாங்க, நடுங்குறாங்க. பிரச்சனைகள் பெருசா இருக்கிறது. அதனால ஆண்டவரை முழுவதும் பின்பற்ற முடியல. அல்லேலூயா. உன் பிரச்சனையெல்லாம் நீ சீக்கிரமா அவன் சரி பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை பெருசா ஆக்கி கொண்டே வராத. நீ ஆண்டவரை பின்பற்ற முடியாது. ஏன்? அதான் உலக கவலை, அதுதான் முள்ளு. அல்லேலூயா, ஸ்தோத்திரா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உனக்குள்ள இருக்கிற இருதயத்தில் இருக்கிற வசனத்தை வளர விடாது. ஆமென். கடன் வாங்கி பெருக்கி கொண்டே போகாத. அதுதான் முள்ளு, அதுதான் உலக கவலை, அதுதான் முள்ளுல விழுந்த விதை. அல்லேலூயா. மடிந்து போகிறோமே, எங்களை இரட்சியும் என்று ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. அதே ஆண்டவர் மத்தேயு 14 அதிகாரத்துல 30-31 அதே சம்பவத்துல சொல்லுகிறா, ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. அது இன்னொரு ஆண்டவர் பேதுருவை கடல்ல இருந்து தூக்கும் பொழுது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் சோதரா. ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது. 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஆச்சரியமானது. அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? பயம் வரும்போது சந்தேகம் வரும். ஆமென். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஆமென், சந்தேகம் நிறைய வரும். அந்த சந்தேகம் தான் சாத்தான் இடத்திலிருந்து வருது. உன் பிரச்சனை பெருசாக ஆக உனக்கு சந்தேகங்கள் அதிகமா வந்துட்டே இருக்கும். நீ ஆண்டவரோடு நடக்க முடியாது. அல்லேலூயா.